ஆராதிக்க ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் மகிமையாக சன்னிதானத்திலேயும் கூடி வந்திருக்கிற எங்கள் மத்தியில எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஓ எங்கள் தேவனுடைய பலத்த கரம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஆராதனைக்கு வருகிற எல்லா பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரங்கள் தாவே. ஓ அப்பா தேவைகளில் கர்த்தருடைய கரம் ஆண்டவரே நன்மைக்கு ஏதுவாய் இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் அகன்று போகட்டும், அகன்று போகட்டும். உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் ஆண்டவரே இந்த மாலை வேளையில ஆராதனையில கடந்து வரட்டும். தேவ ஆவியானவர் கடந்து வருவீராக. எங்களோடு கூட பேசுகிற தேவன், எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் பதில் செய்கிறவராய் இருக்கிறவரே உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரம்ப ஜெபம் முதல் ஆசீர்வாத ஜெபம் வரையிலும் தேவ பிரசன்னம் மகிமையாய் எங்கள் மத்தியிலே வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவாதி தேவனுடைய கிருபை கரத்துக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. தேவன் நல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சில பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். அல்லேலூயா. அடைக்கலமே உமது நாமே ஆண்டவரே அடங்குகிறேன். அடைக்கலமே உமது நாமே ஆண்டவரே அடங்குகிறேன். கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைக்கிறேன். கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைக்கிறேன். ஆலோசனையால் அழைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. ஆலோசனையால் அழைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. வாசலான இயேசுவே மகிமைப்பவரே, வாசலான பாதம் பற்றிடுவேன். வாசலான இயேசுவே மகிமைப்பவரே, வாசலான பாதம் பற்றிடுவேன். ஆராதனை உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தேன். கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளே, சுந்தரின் செய்கைகள் மகத்துவமானதே. கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளே, சுந்தரின் செய்கைகள் மகத்துவமானதே. நித்தியரின் நியாயங்கள் என்றும் நிற்குமே, கர்த்தரின் இன்ப வாக்கியமே. நித்தியரின் நியாயங்கள் என்றும் நிற்குமே, கர்த்தரின் இன்ப வாக்கியமே. ஆராதனை உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தேன். கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்று போதித்து நடத்துபவரே, கண்மேலுக்கு ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்று போதித்து நடத்துபவரே, கண்மேலுக்கு ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் மனிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. நடக்கும் மனிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. ஆடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தேன். கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம்
குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை கைமாக மாற்றி விட்டீரே. ஆழி உமது அடிமைதானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஊற்று தண்ணீரே எந்த தேவராவியே, ஜீவநதியே என்று பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவராவியே, ஜீவநதியே என்று பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் மரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் மரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்த தேவராவியே, ஜீவநதியே என்று பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவராவியே, ஜீவநதியே என்று பொங்கி பொங்கி வா. கிருபையின் ஊற்றுக்கள் பெருகிடவே, புதுவெள அடைந்து நாம் மகிழ்ந்திடவே. கிருபையின் ஊற்றுக்கள் பெருகிடவே, புதுவெள அடைந்து நாம் மகிழ்ந்திடவே. பரிசுத்தத்தை நாம் பயத்துடனே, பரிசுத்தத்தை நாம் பயத்துடனே பூரணமாக்கிட தேவ பலத்தாருமே, பூரணமாக்கிட தேவ பலத்தாருமே. ஊற்று தண்ணீரே என்ற தேவராவியே, ஜீவநதியே என்று பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என்ற தேவராவியே, ஜீவநதியே என்று பொங்கி பொங்கி வா. கர்த்தரே ஊற்று தண்ணீரா, ஊற்று தண்ணீரா பொங்கி வருகிற தேவனவர். ஓ கர்த்தர் எல்லாவற்றிலும் நம்மோடு கூட துணைகள், ஓ நம்மை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடினால அவரே நாம் இப்பொழுது ஆராதித்து கர்த்தாவே ஸ்தோத்திரமானவர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஒரு மகிமை உள்ள தேவனை நாம் வரவேற்போம். ஓ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், ஓ ஏழு குத்து விளக்கின் நடுவில், ஓ அசைவாடுகள் ஏழு குத்து விளக்கின் நடுவில் வாசம் பண்ணுகிற தேவனவர். அவரே நாம் உயர்த்துவோமா, அவரே உயர்த்துவோமா. ஓரி பாஷந்தரமான ஓ கர்த்தருடைய ஆவியானவர், ஓ கர்த்தருடைய ஆவியானவர், ஓ தேற்றரவாளனே கர்த்தாவே. ஓ இந்த மாலை வேளையில கூட ஆண்டவரே, ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தினால், உடைய பிரசன்னத்தினால் ஆண்டவரே ஒரு இடங்களை மூடும்படியாக ஆண்டவரே, ஓ வல்லமை உள்ளவருடைய பிரசன்னம் ஆண்டவரே. நம்முடைய மகிமையான காரியங்களை செய்கிறவருடைய பிரசன்னம் ஆண்டவரே. உம்மை நோக்கி உம்மை நாங்கள் ஏறெடுத்து ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஓ மகிமை உள்ள தேவன் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே எல்லாவற்றிலும் எல்லாமாயிருந்து, ஓ கர்த்தாவே எல்லோரிலும் சிறந்தவராய் இருக்கிறீரே ஆண்டவரே. ஓ மகமான தெய்வம் யார் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே கல்மலையை பிளந்த ஆண்டவரே. ஓ வனாந்திரத்தில் ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே. ஓ கர்த்தாவே தண்ணீர் வைக்கத்தாவே தந்த தேவன் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே அசாதாரணமான காரியங்களை செய்த தேவன் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ எல் ஷடாய் தெய்வமே ஆண்டவரே. உமக்கே மகிமை, உமக்கே மகிமை, உமக்கே மகிமை ஆண்டவரே. ஓ நீரே ஆளுகை செய்க ஆண்டவரே. ஓ உம்மை நோக்கி நாங்கள் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே ஒரு சபையாய் ஒரு குடும்பமாய் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே நாங்கள் ஒருமனப்பட்ட ஆண்டவரே ஒரு மகிமை உள்ள தேவனை இந்த வேளையில கூட ஓ உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் கர்த்தாவே ஓ எங்களுக்கு போதுமானதா இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு போதுமானதா இருக்கிறது. ஓ கர்த்தருடைய ஆவியானவரே அசைவாடுகிறது. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் போதுமையா.
பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஹல்லேலூயா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் கரங்களை வைத்து சொல்லுமா கரம் பிடித்த கரம் பிடித்த நாயகரே கரம் பிடித்த நாயகரே கைவிடாது தூயவரே கைவிடாது தூயவரே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஹல்லேலூயா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் உலகமெல்லாம் மாயையா உலகமெல்லாம் மாயையா உம் அன்பொன்றே போதுமையா உம் அன்பொன்றே போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஹல்லேலூயா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஆண்டவரே உடைய பிரசன்னம் ஒன்றே எங்களுக்கு போதுமானது கர்த்தாவே கரம் பிடித்து நடத்துகிற தெய்வமே ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆண்டவரே எங்களை மூடும்படியாக ஆண்டவரே கர்த்தாவே எங்களை நீர் மூடும்படியாக ஆண்டவரே அந்த மழையை சுத்தி ஆண்டவரே அந்த மழையை சுத்தி ஆண்டவரே உடைய பிரசன்னம் இறங்கி இருந்தது ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே அப்படிப்பட்ட வகைமை உள்ள பிரசன்னத்தை ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே உணர்ந்து பெற்றுக் கொள்கிறவர்களாய் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் தரித்திருக்க மகிமையுள்ள தேவனின் கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே கிருபை பாராட்டுவீராக கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்படுவதாக ஆண்டவரே கர்த்தாவே மகிமையுள்ள தேவனே ஆண்டவரே கர்த்தாவே இந்த வேளையில கூட ஆண்டவரே எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஒரு சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே எங்களுடைய இந்திய தேசத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே கர்த்தாவே இந்த பாரத தேசத்தை ஆண்டவரே கர்த்தாவே காஷ்மீர் தொடங்கி ஆண்டவரே கன்னியாகுமரி வரைக்கும் ஆண்டவரே கர்த்தாவே பறந்து விரிந்திருக்கிற இந்த பாரத தேசம் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே உலகத்தின் மிகப்பெரிய குடியரசு நாடாக இருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுடைய தேசத்தை ஆண்டவருடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே மகிமை உள்ள தேவன் மகிமை உள்ள தேவன் ஆண்டவரே கர்த்தர் நீர் அர்ப்பணித்து கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுடைய தேசத்தை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுங்க ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிற இடங்களில கூட ஆண்டவரே கர்த்தாவே வளர்ந்து எழும்பத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே மகிமை 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 ஆண்டவர் மகிமையுள்ள தேவன் ஆண்டவரே கர்த்தர் நீர் அப்படியே செய்ய கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே உலகம் முழுவதும் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ்னால ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிறதை நீர் அறிவீர் ஆண்டவரே கர்த்தர் நீர் மனதுருகுங்க ஆண்டவரே கர்த்தாவே நீர் ஆண்டவரே இதற்கு நல்ல ஒரு தீர்வை நீர் கொடுங்க ஆண்டவரே கர்த்தாவே நல்ல ஒரு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவரே நீ நல்ல ஒரு சுகத்தை தரும்படியாக நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே கர்த்தர் இந்த வேளையில கூட ஆண்டவரே நீர் அப்படி செய்ய கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எல்லா தேசங்களிலும் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே நீர் விடுதலை ஆக்குங்க நீர் சுகத்தை தருகிற தேவன் நீர் சுகத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆண்டவரே கர்த்தாவே இந்த கட்டிலிருந்து ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படியே நீ செய்ய போற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே
உம்முடைய தகப்பனே பரிசுத்த ஸ்தலத்தில் ஆண்டவரே கர்த்தாவுடைய கரத்தில் ஆண்டவரே எங்கள் சபை மக்கள் ஆண்டவரே கர்த்தாவை செய்யப்படுகிற ஊழியங்கள் அனைத்தையும் நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவை இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவருடைய கர்த்தாவை சுத்திரம் ஆண்டவரே தேவைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவை பண தேவை ஆண்டவரே, பொருளாதார தேவைகள் இருந்தது என்று சொன்னால் ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆண்டவரே கர்த்தாவை அவர்களுக்கு கர்த்தாவை காசை அனுப்புவீராக ஆண்டவரே. கர்த்தாவை சுத்திரம் ஆண்டவரே. இந்த சூழ்நிலைகளுக்கு ஆண்டவரே கர்த்தாவை எத்தனையோ போராட்டங்களோடு ஆண்டவரே எதிர்காலத்தை குறித்தான ஒரு கேள்வியோடு இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே எல்லாருக்கும் நீரே நல்ல ஒரு பதிலை கொடுங்க ஆண்டவரே. நீரே கர்த்தாவே அவர்களை ஆசீர்வதித்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. மகிமையுள்ள தேவனே உம்முடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த ஆராதனை மீதியான வேலையை கூட கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே. பேசுகிற கர்த்தா மகனை மறைத்து நீர் வெளிப்படுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை வெளிப்படும்படியாக நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீரை மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. இந்த வேளையில கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். மட்டும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இன்றைக்கும் இந்த மாலை கூட்டத்தை தேவன் நமக்கு ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. The Lord was with us throughout this service, and even today that the Lord bless this service and give for us. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வாதமாய் நடத்தி வருகிறார். Each and every day the Lord is with us and he is guiding us wonderfully. இந்த மாலை கூட்டத்திலும் கர்த்தருடைய வல்லமை அப்படியே வெளிப்படுவதாக. Even in this evening meeting, let the Lord's glory be. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற காரியங்களை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். We are discussing about building the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதிலே கட்டுகிறவனும் கட்டுகிறவனுடைய எஜமானனும் என்று சொல்லி முதலாம் நாளிலே நாம் பார்த்தோம். The first day we saw a builder and his master in building the kingdom of God. கட்டுகிறவன் தன் எஜமானனை சரியாய் அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். We saw about a builder to understand his master properly. நேற்றைய நாளிலும் கட்டுகிறவனும் கட்டுகிறவனுடைய கட்டுமான பொருட்களும் படவாடங்களும் என்கிறதான காரியங்களை பார்த்தோம். Yesterday we saw about a builder and his building things. சரியான பொருட்களை கொண்டு எப்படி கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி நேற்றைய நாளிலே தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். Yesterday the Lord helped us to discuss about how with the things we can build the kingdom of God. இந்த நாளிலும் கட்டுகிறவனும் கட்டுகிறவனுடைய கை கருவியும் என்று சொல்கிறதான ஒரு காரியத்தை பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. Today let the Lord be with us, help us to see about a builder and his hand equipment. எப்படி ஒரு வீட்டை கட்டுகிற ஒரு மேஸ்திரிக்கு அந்த கட்டுமான வேலைகளை செய்வதற்கான கருவிகள் தேவையோ அப்படித்தான் தேவராஜ்யத்தை கட்டுகிறதுக்கும் நமக்கு கருவிகள் தேவை. Likewise a builder needs equipments to build a house. We also need some equipments to build the kingdom of God. வேதாகமம் சொல்கிறது பல்வேறு வகையான கருவிகளை காரியங்களை நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். In Bible we can see different type of equipments. பிரதானமாய் நாம் வேதம் சொல்லுகிறதான காரியங்களை நாம் பார்க்கிற போது predominantly and primarily if we see something, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவராஜ்யம் கட்டுகிறதிலே ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்க வேண்டியது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Most importantly, in each every man who is building the kingdom of God, he must have the anointing of the Holy Spirit. தேவராஜ்யத்தை கட்டுகிறதிலே பரிசுத்த ஆவியானவருடைய பங்கு பிரதானமானதாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். Primarily the part of the Holy Spirit is there essential to build the kingdom of God. பரிசுத்த ஆவியானவருடைய கனிகளும் பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். The spirits of the Holy Spirit and the fruits are doing this. ஆண்டவர் எதிர்பார்க்கிறவைகள் இங்கே என்னோடு கூட சரியாய் கவனியுங்கள். With me listen carefully to. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற போது சொன்னார், let the Lord be glorified. The Lord said, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வருகிற போது நீங்கள் பலனடைவீர்கள், சாட்சியாய் இருப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. The Lord said, when the Holy Spirit comes in you, you will be strengthened and be testimony. அப்போஸ்தலர் 1:8 அப்படித்தான் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வருகிற போது நீங்கள் பலனடைவீர்கள், சாட்சிகளாய் இருப்பீர்கள்.
Acts chapter 1 verse 8 say, when you receive power when the Holy Spirit is come. தேவராஜ்யத்தை கட்டுகிறதுக்கான பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, உங்களுடைய சாட்சியின் வாழ்வு தேவராஜ்யத்தை கட்டி எழுப்ப உதவி செய்யும். Your witness life will also help in building the kingdom of God. அது மாத்திரமல்ல, யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார். Not only that, in John chapter 16 verse 13 Jesus says, பரிசுத்த ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார் என்று சொல்லுகிறார். the Spirit of the truth has come, he will guide you in all truth. He said, நீங்கள் சத்தியத்தை சத்தியமாய் பேசுவீர்கள், ஜனங்கள் தேவராஜ்யமாய் கட்டி எழுப்பப்படுவார்கள். he said you will speak the truth as truth and people will be built in the kingdom of அது God. மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் மூலமாய் ஜனங்கள் சந்திக்கப்படுகிற போது அவர்கள் உணர்த்துவிக்கப்பட்டு தேவராஜ்யமாய் கட்டி எழுப்பப்படுகிறார்கள். When the people are met by the gifts of the Holy Spirit, they will be triggered to build the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதிலே பரிசுத்த ஆவியானவருடைய பிரதான பங்கை நாம் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். We have to understand the important role of the Holy Spirit in building the kingdom of God. ஒவ்வொரு காரியங்களிலும் அவர் எப்படி இறங்கி வந்து கிரியைகளை நடப்பிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We have to understand in each and everything how the Holy Spirit comes and இங்கே helps. என்னோடு கூட சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்தை சரியாய் கவனியுங்கள். Listen to me for the prophetical thing of சகரியா Zechariah. தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். Zechariah chapter 4 verse 6. பாருங்கள், அங்கே போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பேசுகிற போது சொன்னார், 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். Zechariah chapter 4 verse 6 says so. அப்பொழுது அவர் சொன்னார், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், This is the word of the Lord to Zerubbabel. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். Not by might, not by power, but by my spirit. ஆண்டவர் சொல்லுகிற போது சொன்னார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். The Lord is not by power, not by spirit. It is ஆண்டவர் by அங்கே spirit. சொல்லுகிற போது சொன்னார், எங்களை செய்கிறதுக்கான இந்த காரியங்களை குறித்து அவர் அங்கே பேசுகிறார். Lord, what Lord talks here about this? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, செருபாபேல் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற போது, Here it is said about when Zerubbabel was building the temple of ஆண்டவர் God. சொல்லுகிற போது சொன்னார், செருபாபேலுக்கு முன்பதாக இந்த பெரிய பர்வதங்கள் எல்லாம் சமபூமியாய் மாறி போகும். Lord said, before Zerubbabel you shall become a plain. 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நீங்கள் கவனியுங்கள். Zechariah 4:7 to 10 says so. ஆண்டவர் சொல்லுகிற போது சொன்னார், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாய் சமபூமியாவாய். He said, who are you, O great mountain? Before Zerubbabel you shall become a plain. அவன் அந்த சமபூமியிலே அஸ்திமாரத்தை எடுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said he'll forth the capstone with the shouts of praise. அங்கே 9வது வசனம் சொல்லுகிறது, செருபாபேலுடைய கைகளே அந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் இட்டது. In 9th verse it is said, his hands shall also finish it. அவன் கைகளே அதை கட்டி முடிக்கும் என்று சொன்னார். Yes, his hands will finish it with foundation. நீங்கள் 10வது வசனத்தை கவனியுங்கள். You can listen to the 10th verse. அசுத்தமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணக்கூடும்? For who has despised the day of small things? பூமியெங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written, there's 7 eyes which goes throughout the whole earth. அவைகள் செருபாபேல் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written, the plumb line in the hand of Zerubbabel. இன்றைக்கு வீடு கட்டுகிறவர்களாலே பயன்படுத்தப்படுகிற ஒரு தூக்கு நூல். The builders use this plumb line to build the house. அந்த தூக்கு நூலை சரியாய் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். You have to understand the plumb line properly. அந்த தூக்கு நூல் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். We have to understand why a plumb line is used. அந்த கட்டிடத்தை அவர்கள் கட்டுகிற போது, அதனுடைய சுவர்களை அவர்கள் எழுப்புகிற போது, When the builder is building a wall of a building, அந்த சுவர்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டிலே எழுப்பப்பட வேண்டும். the wall has to be properly in a state. அப்படி சரியான வகையில் அது அமைக்கப்பட வேண்டுமானால் இந்த தூக்கு நூலினாலே அது அளக்கப்பட வேண்டியிருந்தது. If that wall has to be made straight, it has to be measured through plumb line. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதை கட்டுகிறவர்கள் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லை வைக்க When the builder keeps one brick on the other, நீங்கள் வீடு கட்டுகிறவர்கள் கட்டுகிறதை நீங்கள் பார்க்கிற போது அப்படி நீங்கள் பார்க்க முடியும். when you see the builder who is building a house, you can see that அவர்கள் சிறிது தூரம் அந்த கல்களை அடிக்கிறதுக்கு பின்பு அந்த தூக்கு நூலை விடுகிறார்கள். they will arrange the brick and then later they push the plumb line. கீழிருந்து மேல் வரைக்கும் ஒரே நேர்கோட்டில் அது அமைக்கப்பட வேண்டும். It has to be straight from bottom to top. ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறது அதுதான். The Lord is expecting that ஒரு today. தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற போது To build the kingdom of God. ஆண்டவர் சொல்கிறார், இந்த தூக்கு நூலை போல தேவ பிள்ளைகளுடைய கரங்களிலே இருக்க வேண்டியவைகள். Like this plumb line, what are the things the people of God understand? ஆண்டவர் சொன்னார், அந்த சுவரை கட்டி எழுப்புகிற போது To build the wall, சத்தியத்தின் மேல் சத்தியத்தையும்
truth on the truth, பிரமாணத்தின் மேல் பிரமாணத்தையும் the commandment on the commandment, கற்பனையின் மேல் கற்பனைகளையும் in the commandment on the commandment. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக வைத்து 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 கட்டி எழுப்புகிற போது We have to keep these things on top and top and to அவைகள் build, சரியான வகையிலே வடிவமைக்கத்தக்கதாக to build it properly in a design, அந்த தூக்கு நூல் மூலமாய் அளவிடப்படுகிறது. to measure through the plumb line. ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்புகிற போது ஒரு அளவீடுகளோடு கூட கட்டி எழுப்புகிற போது When a temple is built, it has to be built properly with the measurements. தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கான ஒரு ஆலயமாய் கட்டி எழுப்புகிறது. It will be the temple of the glory of God. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிறதிலே தேவ ஆவியானவருடைய பங்கை அங்கே நாம் பார்க்க முடியும். We can see the part of the Lord in the building of the kingdom. அவர் சொன்னார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும். He said, not by might, not by power, but my spirit. செருபாபேல் கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. It is said, he sees with rejoice in the plumb line which is inside of his தேவனுடைய hand. ராஜ்யத்தை கட்டுகிறதிலே நம்முடைய கரங்களில் இருக்கின்ற கருவிகள் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? In building the kingdom of God, how we are using the equipment which we தேவ have. ஜனங்கள் சரியான அளவீடுகளுக்குள்ளாய் வளர்ந்து வருகிறார்களா? Are the people growing in the proper measurements? தேவ ஜனங்கள் சரியான சத்தியத்திலே வளர்ந்து வருகிறார்களா? Are they growing in the proper truth? தேவனுடைய கற்பனைகளில் அவர்கள் வளர்த்தெடுக்கப்படுகிறார்களா? Are they properly grown in the covenants? எப்படி அந்த மதில்கள் உயரே எழுந்து அவைகள் பலத்தோடு கூட நிற்க வேண்டுமோ அதற்காக அவைகள் ஒரே நேர்கோட்டிலே அமைக்கப்பட வேண்டி இருக்கிறது. If the wall is built on the top and the top, it has to be straight, so it has to be properly measured. நீங்கள் சத்தியத்தை சரியாய் ஜனங்களுக்குள்ளாக வைக்கிற போது அவர்கள் அப்படி கட்டி எழுப்பப்படுவார்கள். When you keep the truth properly inside people, they தேவனுடைய will build ராஜ்யம் properly. தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டது. The kingdom of God is like இங்கே that. ரோமர் 14:17 நீங்கள் வாசித்து பாருங்கள். In Romans chapter 14 verse 17 says, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி சபைக்கு எழுதுகிற போது அப்படித்தான் எழுதுகிறார். Apostle Paul writes to Romans like this. தேவனுடைய ராஜ்யம் அது புசிப்பும் குடிப்பும் அல்ல. For the kingdom of God is not eating and drinking, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற சந்தோஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. but righteousness and peace and joy in the Holy Spirit. ஒவ்வொரு செங்கற்களாக அடுக்கப்படுகிறது போல When each brick is made, தேவனுடைய சத்தியத்தினாலும் கற்பனைகளினாலும் பிரமாணங்களினாலும் அவர்கள் கட்டி எழுப்பப்படுகிற போது when they are built with the truth, the covenant and the commandments, பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிற சந்தோஷத்தினால் அவர்கள் நிரப்பப்பட்டவர்களாக இருப்பார்கள். they will be filled with the joy of the Holy Spirit. தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிறதிலே நம்முடைய கரங்களிலே தேவன் கொடுத்திருக்கிற கருவிகளை சரியாய் பயன்படுத்தி ஆக வேண்டும். We have to use the equipment what the Lord has given in building the kingdom of God. இந்த அளவீடு இல்லாமல் அப்படியே அழித்தெடுத்து கட்டுகிற கட்டடங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். Without any measurements, there are buildings being built with no measurements. ஆலயத்துக்கு வந்தால் போதும், சபைக்கு வந்தால் போதும், எப்படியானால் வாழ்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லுகிற மக்களை நீங்கள் பார்க்க முடியும். We can see people, they say they can come to the church, they can live a life like that. அவர்கள் ஒரு காலம் தேவ ராஜ்யமாக அவர்களால் பரிணமிக்க முடியாமல் போகும். Those type of people cannot turn in the kingdom of God. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை கட்டி எழுப்புகிறதில் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? What the Lord is doing in building up his people. எஸ்ஐயா தீர்க்கதரிசன புத்தகம் 61 அதிகாரம். In Isaiah chapter 61, அங்கே சொல்லப்பட்டிருக்கிற முதல் 11 வசனங்களை என்னோடு கூட கவனியுங்கள். listen to me for the first 11 verse. அங்கே ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற வார்த்தைகள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. It is the Lord's words written here. முதல் வார்த்தை இருக்கிறார். It is said, the spirit of the Lord God is upon me. தேவ ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளாய் கடந்து வருகிற போது, When the Lord comes in a தேவ person, ஆவியானவர் ஒரு மனுஷனை நடத்துகிற போது, when the Lord guides a இங்கே person, சொல்லப்பட்டிருக்கிறது எதற்காக ஆவியானவர் கொடுக்கப்பட்டு இருக்கிறார்? it is said why the Holy Spirit is எதற்காக given, அபிஷேகம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது? why anointing is இங்கே given, சொல்லப்பட்டிருக்கிறது சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக. to preach good tidings to the poor. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற போது என்ன சம்பவிக்கிறது? What happens when you preach good tidings to அவருடைய the வாழ்விலே poor? காணப்படுகிற போராட்டங்கள் மாற்றப்படுகிறதை பார்க்க முடியும். Their problems and things have been changed. அங்கே 61:4 நீங்கள் வாசித்து பாருங்கள். 61 verse 4 says, வாழாய் கிடந்தவைகள் எல்லாம் திரும்ப எடுத்து கட்டப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. and they shall rebuild the old ruins. It is written. வாழாய் போன நிலைமையில இருக்கிறவைகள் திரும்ப எடுத்து கட்டப்படுகிறது. The things that is kind of ruins will be rebuilt. தேவ ஆவியானவர் வருகிற போது அப்படிப்பட்ட மாற்றங்களை செய்யும்படியாக ஜனங்களை நடத்துகிறார். When the Holy Spirit comes, he is doing things for that change. 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். Read that verse 7. அவர்களுடைய வெட்கம் மாறி போகிறது, துக்கம் மாறி போகிறது, அவர்களுக்குள்ளாக ஒரு பெரிய நித்திய மகிழ்ச்சி கடந்து வருகிறது. Here it is written, their shame is going and they are getting
complete joy in them. 10-11 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 10 and 11 ஒரு says, ரட்சிப்பின் வஸ்திரம் அவர்களுக்கு உடுத்தப்படுகிறது. they are clothed with the garments of salvation. அவர்களிடத்திலிருந்து தேவனுக்கு துதியும் மகிமையும் ஏறெடுக்கப்படுகிறது. From them there is glory and honor to the Lord. ஒன்றுமில்லாத நிலையில இருந்த ஜனங்கள் தேவ ராஜ்யமாக கட்டி எழுப்பப்படுகிறார்கள். When the people are without nothing, they are built as a kingdom of அவருடைய God. சூழ்நிலைகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. Their situations turn into a blessing. துக்கம் மாறுகிறது, பாடுகள் மாறுகிறது, அவமானங்கள் மாறுகிறது. Their sadness turn, their sufferings turn, and their shame turns. பாழாய் கிடந்த நிலைமைகள் மாறி போகிறது. The ruined situation turns. பரிசுத்த ஆவியானவர் வருகிற போது அவர் ஒரு மனுஷனை எப்படி தேவ ராஜ்யமாய் கட்டி எழுப்புகிறதுக்கு உதவி செய்கிறார். When the Holy Spirit comes, He turns them into the kingdom of God. ஆண்டவருடைய எதிர்பார்ப்புகளை நாம் சரியாய் நிறைவேற்றியாக வேண்டும். We have to fulfill properly the expectation of God. தேவனுடைய கைகளிலே கொடுத்திருக்கிறவைகளை சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். We have to understand what God has given in our hands. அந்த அபிஷேகத்தின் மூலமாய் எவைகள் நமக்குள்ளாய் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். Through the anointing, what are the things that are kept inside as we are ஆண்டவர் blessed? மோசேயிடத்திலே பேசுகிற போது கேட்டார். When the Lord was talking with Moses, என்னோடு யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. when we read Exodus chapter 4 from verse 2, ஆண்டவர் மோசேயை பார்த்து கேட்கிறார், உன் கையில இருக்கிறது என்ன என்று சொன்னார். the Lord asked Moses, what you are having in your hand? மோசே சொல்லுகிறான், அது ஒரு கோல் என்று சொன்னார். He said, it's a rod. ஆண்டவர் அதை தரையிலே போடு என்று சொன்னார். The Lord told him, put it on the floor. அது தரையிலே போடப்பட்ட போது அது ஒரு பாம்பாய் மாறுகிறது. When it was put it on the ground, it turned as a serpent. தேவன் அதனுடைய வாலை பிடி என்று சொல்லுகிறார். The Lord says to hold its tail. வாலை பிடிக்கிற போது மறுபடியும் அவன் கையில அது கோலாய் மாறுகிறது. When he took it by tail, it turned into a rod again. சரியாய் காரியங்களை அறிந்து கொள்ளுங்கள். Listen the things நம்முடைய properly. கையில இருக்கிறவைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We have to understand what we are having in our hand. அதுவரையிலும் மோசே நினைத்துக் கொண்டிருந்தான் அது ஒரு கோல் என்று. Moses was thinking that it's a rod until that time. அவனுக்கு அதுவரையிலும் தெரியாது அது பாம்பாய் மாறிவிடும் என்று. Moses was not aware it will turn into a serpent. கைகளில் இருக்கிறவைகளை சரியாய் பயன்படுத்தியாக வேண்டும். Use the things that you are having in your hand properly. தேவன் கொடுத்தவைகளை நீங்கள் தரையிலே போடுகிற போது When you put things God has given in the ground, அவைகள் ஒரு மாற்றத்தை அடைகிறதை நீங்கள் பார்க்க முடியும். you can see the transformation in that. ஆண்டவர் எதிர்பார்க்கிற உன் கையிலே கொடுக்கப்பட்டவைகளை உன் கையிலே நீ பிடித்துக் கொண்டிரு. The things which are given in your hand, you hold in your hand. பரிசுத்த ஆவியானவராலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எந்த வரங்களாக இருந்தாலும், Whatever gifts is being given to you, hold பரிசுத்த it. ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எந்த விதமான கனிகளாக இருந்தாலும், Any type of fruit with the Lord has அவைகளை given you, நீங்கள் சரியாக உங்கள் கரங்களிலே வைத்திருக்க வேண்டும். you have to keep that properly in your hand. ஆண்டவர் சொன்னார், இந்த கோலை எடுத்துக்கொண்டு போ என்று சொன்னார். Lord said, take this rod and go. மோசே வாழ்நாளெல்லாம் அந்த கோலை தன் கையிலே பிடித்துக் கொண்டிருந்தார். Moses was holding the rod throughout his life. அதற்கு பின்பு அவன் அந்த கோலை கீழே போடுகிறதுக்கு அவனுக்கு துணிச்சல் இல்லை. He did not have courage to put the rod again to the ஆண்டவருக்கு floor. மகிமையுண்டாக அவன் வாழ்நாளெல்லாம் அந்த கோலை எடுத்துக்கொண்டு நடக்கிறான். He was holding the rod and walking ஆண்டவர் throughout his அந்த life. கோலை கொண்டு பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். The Lord used Moses through that rod. எகிப்தில் அநேக அற்புத அடையாளங்களை செய்கிறான். In Egypt, he did so many miracles and wonders. கடலை பிளந்து விடுகிறதை நீங்கள் பார்க்க The Red முடியும். Sea was break open. ஆச்சரியமான ஆசீர்வாதமான மாற்றங்களை தேவன் செய்து The கொண்டிருக்கிறார். Lord did wonderful and mighty நம்முடைய miracles. கைகளில் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We have to understand what we have in our தேவ hand. ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிறதுக்கு அவைகள் எல்லாம் பயன்படும்படியாய் கர்த்தராலே நம் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. Those are given to us to be useful for the kingdom of God. அவைகள் பெரியதோ சிறியதோ அவைகள் தேவனுக்காக பயன்படுத்தியாகும். Whether it is big or whether it is small, but it has to be used for God. யோவான் 6:9 நீங்கள் வாசித்து பாருங்கள். John 6:9 says, ஆயிரக்கணக்கான மக்கள் கூட நாம் அப்படி வாசிக்கிறோம். we can read in John 6:9, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். here is a boy. அவனிடத்தில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. He has 5 barley loaves and 2 small fish. ஆண்டவர் மகிமைப்படுவாராக. Let the Lord be glorified. இவைகளை வைத்து என்ன செய்ய முடியும் என்று சொன்னார்கள். They said, what we can do ஆண்டவர் with this. சொன்னார், அவைகளை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். The Lord told them to bring it. நீங்கள் அவைகளை தேவனுக்காக சரியாய் பயன்படுத்துகிற போது When you use it properly for the Lord, எத்தனை ஆச்சரியமானவைகள் நடந்தது என்று நாம் அறிந்திருக்கிறோம். we are aware what all the things happen. அப்போஸ்தலர் 3:6 அப்படித்தான் சொல்லுகிறது. Acts 3:6 says, பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகும்போது அப்படித்தான் அவர்கள் சொன்னார்கள். they said, Peter and John, when they went to the temple, they said, அவர்களிடத்திலே பிச்சை கேட்ட மனிதனை பார்த்தவர்கள் அப்படித்தான் பேசினார்கள். they spoke to the beggar who asked him, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்திலே இல்லை. silver and gold I do not have, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். but what do I have? என்னிடத்தில் உள்ளதை நாம் சரியாய் பயன்படுத்துகிற போது When we use the things which we have,
பயன்படுத்தப்படுகிறது. When the people who understand what they have, it has been used properly by them. அவர்கள் சொன்னார்கள், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட என்று சொன்னார்கள். They said, in the name of Jesus Christ of Nazareth, rise up and walk. மோசேயின் கோலை கொண்டு எத்தனை அற்புதங்களை செய்தவர். With the rod of Moses, how many ஒரு miracles? சிறு பையன் கையில் இருந்த வாற்கோதுமை அப்பங்களை கொண்டு எத்தனை அற்புதங்களை செய்தவர். From a small boy having a 5 barley loaves, he did so many ராஜ்யத்தை miracles. கட்டும்படியாய் நம்முடைய கைகளிலே தேவன் கொடுத்திருக்கிறவைகளை அறிந்து கொள்ளுங்கள். We have to understand what the Lord has given in our hands. ஆவியானவர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறவைகளை அறிந்து We கொள்ளுங்கள். have to understand the Holy Spirit which given what He has given. மற்றவர்களைப் போல் அல்லாமல் இருக்கலாம். We may not be like others. நாம் நாமாக இருக்கும்படி கர்த்தராலே அழைக்கப்பட்டு இருக்கிறோம். We are to be like ourselves. 1 கொரிந்தியர் 1:21 வாசித்து பாருங்கள். 1 Corinthians 1:21 says, அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகிறான், Apostle Paul says, வைத்தியமாய் தோன்றுகின்ற பிரசங்கத்தினாலே, it is said, it's like வைத்தியமாய் தோன்றுகின்ற பிரசங்கத்தினாலே எழுதப்பட்டிருக்கிறது. it's like a foolishness of the message. அவைகளினாலே விசுவாசிகளை ரட்சிக்கிறதுக்கு தேவனுக்கு பிரியமாய் இருந்தது. The Lord was willing to make believers through that. நம்முடைய பிரசங்கங்களை கொண்டு தேவன் அநேக ஜனங்களை ரட்சிக்கிறதுக்கு அவர் போதுமானவர். According from our preaching, the Lord is able to save many people. நம்மிடத்தில் இருக்கிறவைகளை நாம் சரியாய் பயன்படுத்துகிற போது When we use the things which we have properly, ஆச்சரியமான ஆசீர்வாதங்கள் உண்டாகிறதை பார்க்க முடியும். we can see mighty miracles happen. என்னோடு கூட இங்கே எசேக்கியேல் புத்தகத்தை சரியாய் கவனியுங்கள். You can see with me chapter of Ezekiel. எசேக்கியேல் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறவைகளை அறிந்து கொள்ளுங்கள். When the Lord spoke through Ezekiel, அங்கே 37ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்புங்கள். told you things to chapter 37. 37ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. 37:1 says, அங்கே எசேக்கியேல் சொல்லுகிறார், கர்த்தருடைய கை என் மேலே அமர்ந்தது. he said, the hand of the Lord came upon me கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கினார் என்று and சொல்லுகிறார். brought me out to the Spirit of the நான் Lord. தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டேன் என்று சொல்லுகிறார். He was filled with the Spirit of the Lord, he அவர் என்னை said. வெளியே கொண்டு போனார் என்று சொல்லுகிறார். He took me out, he said. எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குக்கு என்னை அழைத்துக் கொண்டு போகிறார். In the midst of the valley filled of bones. மகா திரளான எலும்புகள் அங்கே இருந்தது. There was so much of bones there. அவைகள் எல்லாம் மிகவும் உலர்ந்து போன நிலைமையில இருந்தது. They are very dry. தேவ ஆவியாலே நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் அவைகளுக்கு நேராக நிறுத்தப்படுகிற போது, A man filled with the Spirit is standing before the bones. இன்றைக்கு தேவ ஆவியானவர் உங்களை அப்படி நிரப்பி நடத்துகிற போது, When the Holy Spirit fills you and guides you, அவைகள் எத்தனை திரளானவைகள் என்பது அல்ல, it is not that how big it is. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கிறவைகள் என்பது அல்ல. It is not that in the இந்த situations. மகா திரளான எலும்புகள், மகா உலர்ந்து போன நிலைமையில் இருக்கிற எலும்புகள் எதற்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது? This very dry and very dry bones is resembling what? சோர்ந்து போன மக்களுக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. It is compared with the people who are weary. நம்பிக்கையற்ற மக்களுக்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. It is compared to the people who have lost hope. இன்னைக்கு நம்முடைய தேசத்திலே எத்தனை மக்களை நாம் அப்படி பார்க்கிறோம். In our nation, how many people we can see that? நம்பிக்கையற்ற மக்கள், They do not have hope. வாழ்க்கையின் எதிர்காலங்களை குறித்த எந்த நம்பிக்கையுமே இல்லை என்கிற நிலைமையிலே தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்ளுகிற மக்கள், They don't have any hope for their future, but they commit suicide. சோர்ந்து போகிற மக்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். They turn weary. திரளான மக்கள் அப்படி இருக்கிறார்கள். So many people are like தேவ that. ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு மனிதனிடத்திலே தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? The Lord, what Lord expects in the man who is filled with the Holy Spirit. ஆண்டவர் அவரிடத்தில் எதிர்பார்க்கிறவைகள் எல்லாம் பேசு என்று சொன்னார். The Lord is expecting through him is to அங்கே talk. சொல்லுகிற போது சொன்னார், பேசு என்று சொன்னார். The Lord says they say to talk. தேவனுடைய ஆவியானவர் நம் மூலமாய் இடைப்படுகிற போது, பேச ஆரம்பிக்கிற போது, When the Lord is interacting through us, when we start அங்கே speaking, சொல்லப்பட்டிருக்கிறது, பிரேத குழியில் இருக்கிற ஒரு நிலைமையில் இருக்கிற மக்கள், here it is said the people who are in the death cell, நித்திய மரணத்தில் இருக்கிற மக்கள், they are in the complete death. உயிரோடு கூட எழுப்பப்படுகிற ஒரு அனுபவத்தை அங்கே பேசுகிறார். They are rose again to life. நீங்கள் எசேக்கியேல் 37 முழுவதையும் வாசித்து பாருங்கள். Read Ezekiel chapter 37. 37:14 நாம் அப்படி In வாசிக்கிறோம். Ezekiel 37:14 அவர் says, சொன்னார், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். he said, I will put my spirit in you and you shall live. உயிரடைகிறதுக்காக தேவன் பேச ஆரம்பிக்கிறார். To make them live, the Lord starts to speak. நம்முடைய ஜனங்களை அபிஷேகத்தினாலே நிரப்பி பேச ஆரம்பிக்கிறார். The Lord is filling his people with the spirit and talking. அவர்கள் தேவ ராஜ்யமாக கட்டி எழுப்பப்பட்டாக வேண்டும். They have to be built as a kingdom of பேச God. பேச மாற்றங்கள் நடக்கிறது.
After they spoke, நீங்கள் அந்த changes பகுதியை happened. வாசித்து பாருங்கள். பேச பேச மாற்றங்கள் நடக்கிறது. In this chapter, you can see when he started to speak, அங்கே things ஒரு happened. அசைவு உண்டாகிறதை நாம் பார்க்க முடியும். There is a complete shaking. மாற்றங்கள் உண்டாகிறதை பார்க்க முடியும். There is a complete changes happening. ஜீவன் உண்டாகிறதை பார்க்க முடியும். There is life happening. அவர்கள் எல்லாம் ஐக்கியப்பட்டு எழும்புகிறதை பார்க்க முடியும். They are all standing together and அவர்கள் rising. எல்லாம் தேவ சேனைகளாக எழும்புகிறதை பார்க்க They முடியும். are all turning into army of God. அங்கே 10வது வசனம் அப்படித்தான் The சொல்லுகிறது. verse 10 says, எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். here it is said, as it is taught, I have prophesied. அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க To the Spirit to enter them. அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். And they stood upon their feet, an exceedingly great army. நம்பிக்கை இல்லாத நிலைமையில் இருக்கிற மக்களை கட்டி எழுப்புகிறதுக்காகத்தான் கர்த்தர் நம்மை The அழைத்திருக்கிறார். Lord has chosen, called us to build up the people who are without faith. நிலைமையில் இருக்கிற மக்களை கட்டி எழுப்ப கர்த்தர் நம்மை The அழைத்திருக்கிறார். Lord has called us to build up people who are weary. ஆண்டவர் மகிமைப்படுவாராக. That the Lord will be glorified. போராட்டங்களோடு வெட்கத்தோடு நிந்தையோடு வாழுகிற மக்களை கட்டி எழுப்ப கர்த்தர் நம்மை The அழைத்திருக்கிறார். Lord has called us to help the people who are suffering and situations. தேவ ராஜ்யத்துக்குள்ளாக அவர்கள் கொண்டு வரப்பட்டாக வேண்டும். They have to be drawn into the kingdom of அவர்களுடைய God. நிந்தைகள் மாறியாக வேண்டும். Their things has to be அவருடைய changed. வெட்கங்கள் மாறியாக வேண்டும். Their shame has to be அவருடைய changed. துக்கம் மாறியாக வேண்டும். Their sadness has to change. ஆண்டவர் மகிமைப்படுவாராக. Let the Lord be இன்றைக்கு glorified. நம்முடைய கரங்களிலே இருக்கிற அந்த கருவியை சரியாய் பயன்படுத்துகிற போது, When we use the equipment which we have in ஆவியானவர் our hands, கொடுத்திருக்கிற அந்த வரங்களை சரியாய் பயன்படுத்துகிற போது, when we use the gift the Lord has given properly, எத்தனை விதமான மாற்றங்கள் உண்டாகிறது என்று நாம் பார்க்கிறோம். we can see how many different type of changes அது happen. மாத்திரமல்ல, இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு நடுவிலே தேவன் எதிர்பார்க்கிற அந்த தேவ ராஜ்யம். Not only that, in the midst of these things, the Lord is expecting a kingdom. இங்கே பாருங்கள், என்னோடு கூட எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து With me, you can see Ezekiel 37:15, 19வது வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 15 to 19 it is said. ஆண்டவர் அங்கே பேசுகிற போது சொல்லுகிறார், The Lord says that. நீ ஒரு கோலை எடுத்து அதிலே பெயர் எழுது என்று சொன்னார். The Lord take a stake and write the name. யூதா புத்திரர் பெயரையும் இஸ்ரவேல் புத்திரர் பெயரையும் எழுது என்று For சொன்னார். Judah and for the children of Israel, ஆண்டவருக்கு மகிமை உண்டாக்கும் ஒரு கோலை எடுத்து அதிலே அவர்கள் பெயரை எழுது என்று சொன்னார். He said to take a stick and write their names. வேறொரு கோலை எடுத்து அதிலே எப்ராயிமுக்கும் இஸ்ரவேலை அடுத்த யோசேப்புக்கும் என்று எழுது என்று சொன்னார். He said that I'll take another stick and write on it for சரியாய் Joseph, the நோடு stick of கவனியுங்கள். Abraham. சரியாய் நோடு நீங்கள் கவனியுங்கள். Listen carefully to இந்த me. வேத பகுதி சொல்லுகிறவைகளை சரியாய் அறிந்து கொள்ளுங்கள். Understand what the Bible இன்றைக்கு தேவ ஜனங்கள் says. இன்றைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? How the people of God are living. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்? How the people of Israel are ரெண்டு living. விதமாய் பிரிந்து கிடந்ததான மக்கள். They were two different types. இஸ்ரவேல் என்று பிரிந்து கிடந்த மக்கள். They are like Israelites. ஒரு 10 கோத்திரங்களோடு கூட அவர்கள் பிரிந்து கிடந்தார்கள். They are with 10 things. யூதா என்று சொல்லி ஒரு கோத்திரமாய் 2 கோத்திரங்களோடு கூட பிரிந்து கிடந்தார்கள். It is like Judah and another two ஆண்டவர் clans. இங்கே பேசுகிற போது சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. When the Lord was talking here, he says, 2 கோலை எடுத்து அதிலே பெயர் எழுது என்று சொல்லுகிறார். he says to take 2 sticks and to write the பெயர்களை names. எழுதுகிறது மாத்திரமல்ல, அவைகள் ஒரே கோலாகும்படி. Not only to write the name, to make more merge, அவைகள் ஒரே கோலாகும்படி. to join them both. அவைகளை ஒன்றோடு ஒன்று இசையச் செய் என்று சொன்னார். He said to join them both to make it one. அவைகள் உன் கையிலே ஒரே கோலாகும் என்று சொன்னார். It will turn into a single stick in your hand. சரியா என்னோடு கூட நீங்கள் கவனியுங்கள். Listen to me carefully. தேவ ஆவியானவர் நம்ம மேலே இருந்தார். When the Lord is with us, தேவ ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலே நீங்கள் நிரம்பி இருந்தால், when you are filled with the anointing இந்த of the Holy பிரிவினை Spirit, நாவிகளுக்கு எதிராக நாம் எழும்பியாக வேண்டும். we have to stand against the spirit of partition. ஆண்டவர் சொல்லுகிற போது சொன்னார், பிளவுபட்டு கிடக்கிற தேவராட்சியம் The Lord said the kingdom of God has been splitted. உன் கையிலே முதலாவது ஒருங்கிணைக்கப்படுகிற போது, When it is coming into your hand, is combined. 19வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். You read verse 19. ஆண்டவர் சொன்னார், பிளந்து கிடக்கிற இந்த தேவதைகள் எல்லாம் The Lord said to separate these people of God. என் கையிலே ஒன்றாவார்கள். They will be one in my hand, he என் said. கையிலே அவர்கள் ஒன்றாவார்கள். He said there will be one in my hand. இன்னைக்கு தேவராஜ்யத்துக்குரியவர்கள் பிளவுபட்டு கிடக்கிறதை பார்க்க முடியும். We can see kingdom of God, people of the kingdom of God are separated. சபைகளாய் பிளவுபட்டு கிடக்கிறார்கள். They have been separated by churches. அவர்கள் தங்களுடைய டினாமினேஷன் வகையிலே பிளவுபட்டு கிடக்கிறார்கள். They are differentiated by their denominations. ஆண்டவர் சொல்லுகிறவைகள் எல்லாம் நீ சரியாய் தேவராஜ்யத்துக்கான கருவிகளை பயன்படுத்த முடியுமா? When you properly start using the equipments for அவர்கள் kingdom, கையிலே ஒரே கோலாவார்கள்.
those men will be combined in the one. அவர்கள் என் கையிலே ஒரே கோலாய் இருப்பார்கள் என்று சொன்னார். He said they will be in my hand as one. அந்த கோலை கொண்டு தேவன் அசாத்தியமானவைகளை செய்ய முடியும். With that rod the Lord can do mighty things. மோசேயின் கையில் இருந்த ஒரு கோல் அதை செய்யுமானா, If the rod in Moses' hand could do that, தேவனுடைய கையிலே இருக்கிறதான கோல் எவைகளை செய்யும்? how things the Lord's hand rod will do. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. குமாரனுடைய கோல் சகல விருட்சங்களையும் அலட்சியம் பண்ணும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. The Bible says the Lord's rod will take everything. உங்கள் கையின் கருவியை சரியாய் நீங்கள் பயன்படுத்துங்கள். You have to use your hands equipment. நீங்கள் அதை யாருக்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள்? For whom you are using that? சுயராஜ்யம் கட்டுகிறதுக்கு அது பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. Are it being used for the self kingdom? தேவனுடைய கிருபை வரங்களை வைத்துக் கொண்டு எவைகளை கட்டிக் கொண்டிருக்கிறீர்கள்? With the grace and gifts, what you are doing? பிழைப்பு கெடுத்த காரியங்களை செய்து கொண்டிருப்பீர்களா? If you are doing for your benefits, தேவராஜ்யத்துக்காக அவைகள் மாற்றப்படுவதாக. it has to be changed for the மாலை வேளையிலே தேவன் அவைகளை தான் எதிர்பார்க்கிறார். This evening the Lord is expecting that. கிருபை வரங்களை எல்லாம் தேவனுக்கு நேராக மடைமாற்றும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். You have to change your gracious gifts to the Lord. தேவனுக்காக அவைகள் பயன்படுத்தப்படுகிற போது, When they are used for the Lord, தேவநாமம் தேசத்திலே மகிமைப்படுகிறது. the name of the Lord will be glorified. தேவராஜ்யம் தேசத்திலே ஸ்தாபிக்கப்படும். The kingdom of God will be established in the நம்முடைய nation. கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதான கருவிகளை சரியாய் அறிந்து கொள்ளுங்கள். We have to understand the thing, equipment given. ஆண்டவர் மகிமைப்படுவாராக. Let the Lord be glorified. பிரதானமாய் சொல்லப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர், Predominantly Holy Spirit is said. அவருடைய வரங்களும் அவருடைய கனிகளும் His gifts and fruits, நம்மிலே இருக்கிற போது, when it is there in us. அப்போஸ்தலர் 1:8 அதைத்தான் சொல்லுகிறது. Acts 1:8 says, வரங்கள் இருக்கிற போது நீங்கள் பலன் அடைவீர்கள். when the gifts are there, you will be strengthened. கனிகள் இருக்கிற போது நீங்கள் சாட்சிகளாய் மாறுவீர்கள். When the spiritual fruits are there, you will be கர்த்தர் testified. மகிமையானவைகளை தேசத்திலே செய்து முடிப்பார். The Lord will do glorious things in the nation. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? Let us close our eyes and pray. பரலோகத்தின் நல்ல தேவனை உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். Heavenly Lord, we give praise to you. இந்த மனமகிழ்ச்சியான மாலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். Lord, we thank you for this delightful evening. ஆண்டவரே, தேவராஜ்யத்தை கட்டுகிறதிலே எங்களுடைய பங்கை நாங்கள் சரியாய் அறிந்து கொள்ளும்படியாக, Lord, let us understand a part in the building of the kingdom of எங்கள் God. எஜமானனை நாங்கள் சரியாய் அறிந்து Lord, to கொள்ளும்படியாக, understand our master. எஜமானுடைய விருப்பத்தையும் சித்தத்தையும் சரியாய் அறிந்து கொள்ளும்படியாக, Lord, to understand the purpose and the will of our ஆண்டவரே, master. தேவராஜ்யத்தை கட்டுகிறதற்கான தளவாடங்களை சரியாய் அறிந்து கொள்ளும்படியாக, Lord, to understand the things to the building of ஆண்டவரே, நாங்கள் God. சத்தியத்தை சரியாய் அறிந்து கொள்ளும்படியாக, To understand the truth properly. தேவநாமம் ஆண்டவரே தேசத்திலே மகிமைப்படத்தக்கதாக, Lord, to let the name of the Lord be glorified in the எங்கள் nation. கையின் கருவிகளை நாங்கள் சரியாய் அறிந்து கொள்ளும்படியாக, And to understand our hands' equipments எங்கள் properly. கைகளிலே இருக்கிறவைகளை சரியாய் நாங்கள் ஆண்டவரே பயன்படுத்தத்தக்கதாக, To use the things which is in our hand இந்த properly. மாலை வேளையிலே நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Lord, we thank you for being with us today. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். Lord, we pray for each and every one who is listening. ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். Lord, we pray for each and every families in ministry. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வகையிலும் குடும்பமாய் சபையாய் எழுந்து இந்த தேசத்திலே உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப கிருபை செய். Lord, let each and everyone individually in the family and the church to build your kingdom of God. அதற்கு தேவையான சகலவற்றையும் நீர் தந்தருளும். Lord, we supply all the necessities. தேசத்தில் இருக்கிற எல்லா கொள்ளையும் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்பட்டு போகட்டும். Lord, let all these diseases be destroyed in the nation. அது நிமித்தம் உண்டாயிருக்கிறதான எல்லா சமாதான குறைவுகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகட்டும். Lord, let all the lack of peace turn away because of that. தேசத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் பேசுகிறோம். Lord, we speak, Lord, safety in the nation. ஊழியர்கள் மேல் ஆண்டவரே ஒரு மகா பெரிய கிருபையுள்ள தேவனுடைய கரம் நன்மைக்கு எதுவாய் இறங்கி வரும்படி ஜெபிக்கிறோம். Let, oh Father, the hand of the gracious God come down in the ministries. தடைகள் யாவும் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போகட்டும். Lord, let all the obstacles be turned away. எங்கள் ஒவ்வொருவரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். Lord, take care of all of us. பெரிய காரியங்களை செய்கிறார். Do mighty things, O God. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In the name of Jesus we pray. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாரே. இடத்திலே நாளிலே மீண்டும் சந்திப்போம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாரே. Let the Lord bless you. Greet each and everyone. Tomorrow, same day, same time, we will meet here for the prayer. Come and be blessed.